நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு இல்லாமல் நேர்முக காணல் மூலம் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உடனே அப்ளை பண்ணுங்கள். CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. காரைக்குடி ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலம் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு டேரக்ட் இன்டர்வியூ முறை ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பான ஃபுல் டீட்டெயில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ், எங்கே எந்த இதுக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அதுக்கும் ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு பிக்கு ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கில் டிஃப்ரெண்ட் டைப்பான டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 4 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 7 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா PhD இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோங்க, இல்லைனா MSc இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம், இல்லைனா BE BTech இன் மெக்கானிக், இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. அந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே PhD கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், மெட்டலர்ஜிக்கல் அண்டு மெட்டீரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, ME MTech முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு பிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா MSc இன் நானோ சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, நானோ டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க, மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, கெமிஸ்ட்ரி, BE BTech, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் முடிச்சிருக்கோங்க. அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா MSc இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட்டுக்கு BE BTech முடிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். MSc கெமிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்பில் கோர்ஸில் எலக்ட்ரிக்கோ பின்னி, ஆப்ரேஷனல் அண்ட் ஃபர்னிச்சர், இந்த மாதிரிப்பட்ட எலக்ட்ரோ ட்ரேடோ பினேஷன், இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்பான காலிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் 5 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு SC ST இவங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. OBC கேட்டகரி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. PWD கேட்டகரி 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான வயது சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 42,000 ஸ்டார்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு 37,000 ஸ்டார்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 31,000 ஸ்டார்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. இந்த வேலைவாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ, வால்கன் இன்டர்வியூ மூலம் தான் நேர்காணல் மூலம் இந்த வேலைவாய்ப்பு ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு நீங்கள் ஜனவரி 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நீங்கள் காலையில் 9 மணிக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நீங்கள் போகிற சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனால் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயிலோட ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல் காப்பி, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலோட ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல் காப்பி எல்லாமே கரெக்டான இதில் ஃபார்மேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக போய் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் லிஸ்ட் மூலம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் இந்த இன்டர்வியூ 8ஆம் தேதி அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக நான் அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி